மீண்டும் ஒரு விளையாடிச்சதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் வரலாற்றில் முக்கியமான போட்டியாக நேற்றைய தினத்தில் ஒரு சாதனையோடு ஆரம்பமாகின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரை 47வது போட்டியாக ராஜஸ்தான் ராயல் மற்றும் குஜராத் டைட்டன்ஸுக்கு இடையிலான போட்டி ஜெய்ப்பூரில் ஆரம்பமாகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நாணய வெற்றி பெற்றிருந்த ராஜஸ்தான் ராயல் முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானிக்காமல் பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் குஜராத் டைட்டன்ஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சாய் சுதர்சன் மற்றும் சுப்பனுக்கு இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் 62 பந்துகள் 93 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்த வேளையில் சாய் சுதர்சன் 30 பந்துகளை கொண்டு 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 ஓட்டங்கள் 39 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதன் பின்னதாக சுப்மன் கில் மற்றும் ஜோஸ் பட்லருக்கு இடையிலான இரண்டாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 38 பந்துகளில் 74 ஓட்டங்கள் விரைவாக கொடுக்கப்பட்டது. இதில் சுப்மன் கில் 50 பந்துகளை 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 அடங்கிய 84 ஓட்டங்களையும் ஜோஸ் பட்லர் 26 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்கள் அதிரடியாக 50 ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிட்டது. ஷாருக் கான் 2 பந்துகளை கொண்டு 4 ஓட்டம் 3 ஆடங்களாக 5 ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காத நிலை. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் மாத்திரமிழந்து 209 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. சிறப்பான இணைப்பாட்டமும் சிறப்பான துடுப்பாட்டத்தின் மூலம் இந்த ஓட்டம் பெறப்பட்டது. குஜராத் அணியில் ஆகவே மகேஷ் தீக்ஷண 2 விக்கெட்டுகளை, ஜோப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். ராஜஸ்தான் ராயலை பொறுத்தவரையில் 210 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆகவே முதலாவது விக்கெட்டுக்காக சிறப்பான இணைப்பாட்டம் தேவையான அடிப்படையில் 14 வயதை உடைய வைபவ் சூரியவன்ஷி மற்றும் சிறப்பாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற ஜஸ்வால் ஆகிய இருவருக்கு இடையிலான இணைப்பாட்டம் நேற்றைய தினத்தில் வலு சேர்த்திருந்தது. ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரையில் 71 பந்துகளை எதிர்கொண்டு 166 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. முதல் 6 பந்துகளில் 87 ஓட்டங்கள் அதிரடியாக பெறப்பட்டதும் சிறப்பான ஒரு அம்சமாக மாறியிருந்தது. நேற்றைய தினத்தை பெரும் வரலாற்று சாதனையாக வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டங்கள் 11 இடங்களாக 101 ஓட்டங்களை பெற்று ஐபிஎல் வரலாற்றிலே அதிவேகமான இரண்டாவது சதத்தையும் 14 வயதில் சிறந்த ஒரு சதத்தையும் பெற்றுக் கொடுத்த வீரராக உலக சாதனை படைத்திருந்தார். தான் எதிர்கொண்ட 3வது போட்டியிலே ஐபிஎல்லில் முதலாவது சதம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஜஸ்வால் மற்றும் நிதிஷ் ரெட்டிக்கு இடையிலான 2வது விக்கெட்டுக்காக 20 பந்துகளில் 41 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததோடு நிதிஷ் ராணா 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க, ஜஸ்வால் ஆட்டம் இழக்காது 40 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 9 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு ரியான் பராக் 15 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 30 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காத இந்த வழக்கில் 15.5 பந்து வீச்சிலே 212 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததாக 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து ராஜஸ்தான் ராயல் ஆகவே இந்த போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சில் பிரசிஷ் கிருஷ்ணா மற்றும் ரஷீத் கான் தலா 1 விக்கெட்டுகளையும் குஜராத் டைட்டன்ஸ் சார்பாக வீழ்த்தியிருந்தார்கள். இந்த சிறப்பான வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்திருந்தாலும் ராஜஸ்தான் ராயல் அணி சிறப்பாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 10 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகளில் வெற்றி, 7 போட்டிகள் தோல்வி, 6 புள்ளிகளோடு 8ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். குஜராத் டைட்டன்ஸ் இந்த போட்டியில் தோல்வியடைந்திருந்தாலும் 9 போட்டிகளில் பங்கேற்று 6 போட்டிகள் வெற்றி, 3 தோல்வி அடங்களாக 12 புள்ளிகளோடு இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த போட்டியில் சிறப்பான ஒரு சதத்தை, வேகமான சதத்தை 14 வயதுடைய சூரியவன்ஷி பெற்றுக் கொடுத்திருந்தார். அவர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் நண்பர்களே.